ஹalleluya! நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எழுந்துட்டீங்களா? 7 மணி ஆயிடுச்சுல்ல? தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா? வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறீங்க, இன்னொரு முறை பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தினமும் 7 மணிக்கு அனுதின தியானத்தை உங்ககிட்ட கொண்டு வரோம். கேக்குறீங்களா? தயவு செய்து கேளுங்க. ஒவ்வொரு நேரம் மிஸ் ஆனாலும் மறுபடியும் கேட்க அனுகூலமா? டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அல்லது நீங்களே திரும்ப வந்து பார்த்து யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணலாம். ஷார்ட் மெசேஜஸ், சாங்ஸ் மற்றும் அநேக காரியங்கள் அப்லோட் பண்றோம். அநேகர் பார்க்கிறோம் சொல்றாங்க. ஆனா நீங்க எப்பவும் அந்த விஷயத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துறது இல்ல. எவ்வளவோ கஷ்டத்தோடு அநேக பிரயாசங்களோடு இந்த சோசியல் மீடியாவின் மூலம் தினமும் காலையில 7 மணிக்கே தவறாம ஒவ்வொரு நாளும் வசனத்தை கொண்டு வருகிறோம். எங்களுடைய எல்லா முயற்சிகளையும் செய்து முடிஞ்ச அளவுக்கு தேவனுடைய வசனம் எல்லா நிலைமையிலும் எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறவங்களுக்கு சேரணும்னு ஆசீர்வாதமா இருக்கும்படி கொடுக்க முயற்சிக்கிறோம். உங்க ஜெபங்கள் எங்களுக்கு எவ்வளவோ தேவை. உங்க உதவி எங்களுக்கு தேவை. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டா அதுவே எங்களுக்கு போதுங்க. நன்மைகளை பெறும்போது உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நம்பர் சொல்றேன்ல, 8939801234. எங்களால் ஃபோன் எடுக்க முடியாம இருக்கலாம். அதனால ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனா நாங்க ஜெபிக்க அனுகூலமாக இருக்கும். நீங்க ஒருவேளை இந்தியாவில் இல்லாம வெளி தேசங்கள் இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப் அனுப்பும்போது நாங்க அதை எந்த நேரத்திலும் பார்க்கவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் தேவனை துதிக்கவும் வசதியா இருக்கும். இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை தியானிக்க நம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம் இந்நேரத்துக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு? சங்கீதம் 23. அதுல என்ன இருக்கு? கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மெய்ப்பர். கர்த்தர் நமக்கு மெய்ப்பனாக இருக்க ஆசைப்படுறாருங்க. He wants to be a good shepherd. ஒரு நல்ல மெய்ப்பனாக, the good shepherdனு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட மெய்ப்பர் வேற யாருமே இல்லைங்க. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பார். பாருங்க, ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார்னா ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு நேசிக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, நம்மை காப்பாற்றுகிறதற்கு மேய்ப்பனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்ம மேல பாஸா இருக்க விரும்பலங்க. நம் பொருளாதாரத்தின் மேல அதிகாரியா இருக்க விரும்பல. ஒரு ராஜாவா இருந்து கமாண்ட்ஸ் கொடுக்க ஆசைப்படல. என்னங்க, ஒரு வைத்தியரா இருந்து உடலை மட்டும் குணப்படுத்துகிற ஒரு மருத்துவரா இருக்க அவரு விரும்பல. ஆனா உங்களுக்கு தெரியுமா, அவர் ஒரு நல்ல மேய்ப்பனா இருக்க விரும்புகிறாருங்க. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவ உங்கள் மேய்ப்பராக அங்கீகரிச்சிருக்கிறீங்க? பைபிள்ல திரும்ப திரும்ப எழுதியிருக்கு, நான் நல்ல மேய்ப்பனா இருக்கிறேன், நீங்கள் ஆடுகள், நான் உங்கள் மேய்ப்பர். நான் உங்களை எப்படி நடத்துவேன், எப்படி போஷிப்பேன், எப்படி உங்களை பார்த்து கொள்ளுவேன், எப்படி உங்களுக்கு துணையா இருப்பேன், எப்படி உங்களை காத்து கொள்ளுவேன், எப்படி உங்கள் காயங்களை கட்டுவேன், எப்படி உங்களை நான் வழி நடத்துவேன், எப்படி நான் உங்களை மேய்த்து போஷிப்பேன் என்று சொல்லுகிறாருங்க. உண்மையிலங்க, ஒரு தாய்க்கு அவங்க செய்யக்கூடிய வேலை ஓரளவுக்கு தான் இருக்கும் இல்லையா? ஆகாரத்தை ஆயத்தப்படுத்துவாங்க. ஒருவேளை ஒரு தகப்பனால கொஞ்சம் தான் செய்ய முடியும், போஷிக்க முடியும். ஒரு டீச்சரால கொஞ்சம் தான் செய்ய முடியும், ஒருவேளை அந்த கிளாஸ்ல இருக்கும்போது டீச் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரெண்டு கொஞ்சம் தாங்க செய்ய முடியும். இந்த உலகத்துல அரசாங்கம் கொஞ்சம் தான் செய்ய முடியும். நமக்கு எல்லாம் இப்படி செய்வாங்க சொல்லுங்க? இந்த உலகத்துல எந்த கோர்ட் நமக்கு எவ்வளவு நியாயம் செய்யும் சொல்லுங்க? போலீஸ் ஸ்டேஷன் நமக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கும்? யாரு எந்த வேலை செய்யணுமோ அதை மட்டும் செய்வாங்க. ஆனா இயேசு ஆண்டவர் இது எல்லாமே செய்து கொடுக்கிறவரா இருக்கிறாரு. ஒரு தாயை போல நம்மை தேற்றுவாரு, ஒரு தகப்பனை போல நம்மை போஷிப்பாரு, ஒரு மேய்ப்பனாக நம்மை காத்து கொள்ளுவாரு, ஒரு ராஜாவாக நம்முடைய தேவையெல்லாம் சந்திப்பாரு.
ஒரு நியாயாதிபதியா நம் பட்சத்துல இருந்து நமக்கு நியாயம் செய்வாரு. ஒரு அதிகாரியா பிசாசை கட்டி போட்டு நமக்கு விடுதலை கொடுப்பாரு. மேய்ப்பன் 1 hour டியூட்டி இல்லைங்க, 24/7 மேய்ப்பர் பாதுகாப்பாங்க. என் ஆடுகளுக்கு நான் நல்ல மேய்ப்பன். ஆடுகள் தவறி போகும்போது அதை தேடி கண்டுபிடிப்பார். முட்களில் சிக்கிக் கொள்ளும் போது அவைகளை விடுவித்து எண்ணெய் பூசி காயங்களுக்கு காயங்கட்டுவார். முரட்டாட்டம் செய்து வழி தப்புகிற ஆடை காலில் ஒரு அடியடித்து காயமானா எண்ணெய் பூசி கட்டி தோலின் மேல சுமப்பாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர்! உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அனுபவம் இருக்கா? என் ஆண்டவர் என்னை போஷிக்கிறாரு, என்னை நடத்துகிறாரு, பூமியிலே உச்சிதமானவைகளை எனக்கு கொடுக்கிறாரு, நான் வழிமாறி போகும்போது என்னை நல்வழிப்படுத்துறாரு, நான் அவர் வார்த்தையை கேட்காவிட்டா என்னை கண்டிச்சு சிட்சிக்கிறாரு, நான் வருத்தத்தில் இருக்கும்போது என்னை அணைத்துக் கொண்டு என்னை ஆதரிக்கிறாரு, எனக்கு தாகம் எடுக்கும்போது என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறாரு, புல்லுள்ள இடங்களிலே அவர் என்னை மேய்க்கிறாரு. ஓ, தாவீது எழுதின எவ்வளவு அருமையான சங்கீதங்க! நமக்கு நல்லா தெரியும் போது மறந்துடுவோம். எனக்கு நல்லா தெரியும் என்பதை ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுவோம், அதில் இருக்கிற அர்த்தத்தை புரிந்து கொள்ளாம. சுருக்கமா ஒரு முறை வாசிப்போம் பாருங்க. சங்கீதம் 23. உங்க பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுங்க. சிறு வயதிலேயே அவங்க வளரும்போது இது அவங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். இப்பவும் பயன்படுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, எங்க புல்லுள்ள இடங்களிலே பசுமையான இடங்களில். பசுமையான இடத்துல இருக்கும்போது நம்ம எவ்வளவு ஆரோக்கியமா இருப்போம் தெரியுமா? பசுமையானது நமக்கு எப்பவும் நல்ல ஆக்சிஜன் கொடுக்கறதுனால அது நமக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும். எவ்வளவு அற்புதமா ஆண்டவர் படைச்சிருக்கிறார் பாருங்க. நமக்கு பிராணவாயு வேண்டும், நம்ம உடல் நிறைய ஆக்சிஜன் இருக்கணும். அந்த ஆக்சிஜன் நம்ம அவயவங்களுக்கெல்லாம் சென்று அவைகள் நல்லா வேலை செய்யும்படி அதற்கு உயிர் ஊட்டணும் என்பது போல நாம பிராணவாயு ஆக்சிஜனை இழுத்துக்கொண்டு அதை ஃபில்டர் பண்ணி வெளியே கார்பன் டை ஆக்சைடா வெளியிடுகிறோம். இந்த மரங்கள் என்ன செய்யுது? பசுமையான செடிகள் கார்பன் டை ஆக்சைடை இழுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளிவிடுகிறது. அதுக்குதான் மரம் செடி கொடி இருக்கும்போது மனுஷர் 900 வருஷங்கள் 800 வருஷங்கள் வாழ்ந்தாங்க. வானிலை சரியாக இருந்தது. இன்றைக்கு காட்டையெல்லாம் அழித்து மரங்களையெல்லாம் அழித்து பிளாட்ஸ் கட்டிடுறாங்கல்ல. கொஞ்சம் ஒரு 2 நாள் மழை பெஞ்சா ஊர் என்ன ஆயிடுதோ பாருங்க. நமக்கு நல்ல பிராணவாயு கொடுப்பாரு. பசுமையான இடங்களிலே நம்மை மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீருள்ள இடங்களிலே நம்மை கொண்டு போய் விடுகிறாரு. நல்ல தண்ணி இல்லைங்க இன்றைக்கு பட்டணங்கள்ல. கெமிக்கல்ஸ் சேர்த்து குளோரின் சேர்த்து பியூரிஃபை செய்கிறோம் என்று என்னென்னமோ ப்ராசஸ் செய்து அதுல இருக்கிற கனிம வளங்கள் எல்லாம் செத்த பிறகு வெறும் மருந்து தண்ணியை குடிக்கிறோம். நாம மருந்து பயன்படுத்தி கொண்டு வாழ்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில். அந்த நதிகள் ஆறுகளை நீங்க பார்த்தா அந்த நதி பாய்ந்து கொண்டே இருக்கையில் அந்த நதியில இருக்கிற தண்ணீர் ஃபில்டர் ஆயிக்கொண்டே இருக்கும், பியூரிஃபை ஆயிக்கொண்டே இருக்கும். அதுக்குதான் சொல்லுவாங்க பாருங்க, இன்றைக்கு சில பாட்டில்ஸ் விற்கிறாங்க, இதெல்லாம் நேச்சுரல் வாட்டர், டபுள் ரேட் வச்சு. we don't know how much it is true. ஆனா கனிமங்களோடு இருக்கிற தண்ணீரை ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே உன்னை கொண்டு போய் விடுவேன் என்று. என் ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார். இன்றைக்கு சக மனுஷனை பாருங்க எவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறாங்கன்னு. உண்மையா இல்லையா? களைத்து போகிறோம். கிச்சன்ல களைத்து போறவங்க கிச்சன்ல, தெருவுல களைத்து போறவங்க தெருவுல, டிராபிக்ல, ஜாம்ல. நம்ம பிள்ளைங்க கூட ஸ்கூல்ஸ்ல அவ்வளவு புத்தகங்களை ஒரு மூட்டை போல அவங்க பின்னாடி சுமத்தி அனுப்புனா களைச்சு போய் வராங்க வீட்டுக்கு. இளைத்து போனவர்களுக்கு தேவையான ஆறுதல் கிடைக்கிறது இல்ல. ஒருவருக்கொருவர் சோர்ந்து போய் திட்டிக் கொள்றாங்க, கசந்துக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை தேற்றுவேன். I'll make you quiet. உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பேன். அப்பாடி என்ற போது பாருங்க, அந்த பாரங்கள்ல இருந்து அந்த சூழ்நிலைகள்ல இருந்து நாம தப்பிக்கும் போது எவ்வளவு நிம்மதியா இருக்குமோ அந்த நிம்மதி அவர் நம் ஆத்மாவை தேற்றும் போது அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும்.
என் நாமத்தின் நிமித்தம் உங்களை நீதியின் பாதையிலே நடத்துவேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அது மரண பள்ளத்தாக்கானாலும் நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதுனால எந்த ஆபத்தும் வராது. ஆண்டவர் நம்மை பிரச்சனைகள் இல்லாமல் இந்த உலகத்துல வைப்பேன்னு சொல்லல. பிரச்சனையில உனக்கு துணையா இருப்பேன், ஆபத்திலே நான் அவனோட இருப்பேன் என்ற வார்த்தை எத்தனை முறை பைபிள்ல பக்தர்கள் விஷயத்துல பார்க்கிறோம் பாருங்க. ஒரு சகோதரி, ஒரு ஸ்திரீ அந்த கர்ப்ப வேதனைப்பட்டு பிள்ளையை பெறுவது மரண இருளின் பள்ளத்தாக்கு போன்றது. இன்றைக்கு ஒரு டாக்டர் டயக்னைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும், இது மேஜர் சர்ஜரி என்று சொல்லி உங்களுக்கு அனஸ்தீஷியா கொடுத்து மயக்கம் வர வைத்து அதன் பின்பு நீங்க சர்ஜரி முடிஞ்சு நீங்க மயக்கம் தெரியும் போது அந்த அபாயகரமான அந்த தியேட்டர்ல இருந்து நீங்க நல்லபடியா வெளியே வரும்போது அந்த மரண பள்ளத்தாக்கிலிருந்து ஆபரேஷன் விஷயத்துல தேவன் உங்களுக்கு துணையா இருந்ததுனால எத்தனையோ பேர் ஆபரேஷன் டேபிள் மேலேயே மறிச்சவங்க இருக்கிறாங்க. உனக்கு நான் துணையா இருப்பேன், உன்னை உன்னை சுகப்படுத்துவேன் என்கிறாரு. எந்த பொல்லாப்பும் உனக்கு வராம நான் உன்னை காப்பாற்றுவேன். எத்தனை ஆபத்துங்க இன்றைக்கு! இயற்கை பேரிடர்கள், ஆக்சிடென்ட்ஸ் பாருங்க, ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ஸ், ஃபிளைட் கிராஷஸ், எத்தனை பேர் மரிக்கிறாங்க, பிரமுகர்கள், பெரியவங்க. ஒவ்வொரு நாளும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்கிறாருங்க. இந்த ஆண்டவரை உன் மேய்ப்பராக செய்துக்கோ. ஆண்டவரே, யூ பி மை லார்ட் அண்ட் ஷெப்பர்ட், நீரே என் மேய்ப்பராக இருங்க, என் ராஜாவா இருங்க, என்ன நடத்துங்கன்னு எப்போவாவது ஜெபிச்சிங்களா? இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பருங்க. தன் ஜீவனை கொடுத்து உங்க ஜீவனை காப்பாற்ற ஆசைப்பட்டவர். உங்களை நடத்துகிறவர், உங்கள் பசியை ஆற்றுகிறவர், உங்கள் தாகத்தை தீர்க்கிறவர், உங்கள் வருத்தத்தை தேற்றுபவர், உங்களுக்கு அவர் துணையாக இருப்பவர். உங்களை எச்சரித்து உங்களை கடிந்து கொண்டு நீங்க குழியில விழாம, பாவத்தில் விழாம தன்னுடைய கோலால், தம்முடைய தடினால, தம்முடைய கோலினால சரியான வழியில நடத்துகிற பெரிய தேவன் அவர். சத்துருக்களுக்கு முன்பு எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஆமாங்க, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பு பிரியமா இருந்தா அவன் சத்துருக்கள் அவன் நண்பர்களா மாறுவாங்க. இன்றைக்கு நண்பர்களையும் சத்துருக்களாக்குறாங்க அநேகர். உங்களுக்கு நன்மை செய்தவங்க கிட்ட கூட நீங்க பகையை வளர்த்து குடும்பத்தை நீங்களே அழித்துக் கொள்ளுகிறீங்க. எப்போவாவது யாராவது கணவன் மனைவியை, மனைவி கணவனை சத்ருவா நினைக்கலாமா? உங்க நன்மையை விரும்புவாங்க மனைவின்னு நம்ப மாட்டீங்களா? உங்கள் கணவன் உங்களை போஷிக்கிறவர், காப்பாற்றுகிறவர்னு நம்ப மாட்டீங்களா? ஏன் அப்படி ஒருவர் மேல ஒருவர் பழி சுமத்தி கொண்டு குடும்பத்தை உடைத்து கொள்றீங்க? நீங்க ஜெபிக்கிற நபரா இருந்தா, உங்க ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருந்தா, ஒருவேளை உங்களுக்கு விரோதமா இருக்கிற வீட்டாரோ வெளியில இருக்கிறவங்களோ அவர்களை உங்களுக்கு தேவன் நண்பர்களாக செய்வேன் என்கிறார். உங்களோடு சமாதானப்படும்படி செய்வேன்னு சொல்றாரு. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். இன்றைக்கு பாருங்க, பொலிட்டீஷியன்ஸ்க்கும் செலிபிரிட்டிஸ்க்கும் பக்கத்துல ரொம்ப செக்யூரிட்டி தேவை, பந்தோபஸ்து தேவை. பிளாக் கேட்ஸா இன்னும் என்னென்னமோ சொல்லுவாங்க. ஏதோ அந்த செக்யூரிட்டி, இந்த செக்யூரிட்டி, 4-5 பேர் துப்பாக்கியை சுமந்து கொண்டு அவங்களுக்கு பாதுகாப்பாக சுற்றி இருப்பாங்க. ஆண்டவரை நம்பினவங்களுக்கு அவர் கொடுக்கிற பாடிகார்ட்ஸ் யார் தெரியுமா? கிருபையும் நன்மையும். கிருபையும் நன்மையும் என்னை பின்தொடரும். நீங்க எங்க போனாலும் அங்க உங்க பக்கத்துல கிருபையும் நன்மையும், உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம, எந்த தீங்கும் நடக்காம, நீங்க விழுந்து போகாம, நீங்க கெட்டு போகாம கிருபை காட்டுகிற கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து உங்க வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு துணையா இருப்பார். நீடித்த நாட்களாய் நான் கர்த்தரின் ஆலயத்திலே வாசமாயிருப்பேன். இங்க ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பு பெறுவது மட்டும் இல்ல, இந்த ஆண்டவரை நம்மேய்ப்பராக செய்யும்போது, நம் ஆண்டவராய் செய்யும்போது, நம்மை ஆண்டவர் எங்கு வரை நடத்துவார் நினைக்கிறீங்க? எப்போது வரை நடத்துவார் நினைக்கிறீங்க? மரணம் வரைக்கும் அவர் நமக்கு துணையா இருப்பாரு. மரணத்திலிருந்து ஜீவனுக்கு அவர் நம்மை நடத்துவாருங்க. என்றென்றைக்கும் அவருடைய ஆலயத்துல, அவருடைய ராஜ்யத்துல, அந்த பரலோக ராஜ்யத்துல
அவரோடு கூட உட்கார்கிற பாக்கியத்தையும் கொடுப்பாரு. இந்த இயேசுவை உன் ஆண்டவராய் மேய்ப்பராய் ஏற்றுக்கொள்ளுங்க. ஜெபிப்போமா? பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. மனுஷரை நம்பி மோசம் போகிறோம் ஆண்டவரே. அதிகாரிகளை நம்பி பிரயோஜனம் இல்லை. அரசாங்கத்தை நம்பி தீராத நஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறோம் அப்பா. உண்மையில்ல ஆண்டவரே, எங்களை கைவிடாத ஆண்டவரே, தீங்கிலிருந்து தப்புவிப்பவரே, நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற ஆண்டவரே, எங்கள் பசியை தீர்ப்பவரே, தாகத்தை தீர்ப்பவரே, எங்கள் உள்ளத்தின் ஆழத்துக்கு திருப்தியை கொடுப்பவரே, எல்லா தீங்கிலிருந்து தப்புவிப்பவரே, ஆபத்துகளிலிருந்து விடுவிப்பவரே, உண்மையே நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டு இருக்கிறீரே. எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்மை பின்பற்றும்படி, உம் அன்பையே பற்றிக்கொண்டு உம்முடைய சிறகுகளின் கீழே இருக்கும்படிக்கு, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவர் உங்க மெய்ப்பரா செய்து கொள்ளுங்க. 8939801234 என்ற நம்பருக்கு உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸை தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆண்டவரை துதிக்கவும் அவளோடு இருக்கிறோம். நீங்க வேற தேசத்துல இருந்தா எங்க இருந்து பாக்குறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவ்வப்போது நீங்க வசனத்தினாலே ஆவிக்குரிய பலனை பெறுகிறீங்கன்னு நம்புகிறோம். அந்தந்த நேரத்துக்கு தேவைப்படுகிற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கையில் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், வசனத்தின்படி வாழ்வோம், அவர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதங்களை பெறுவோம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்துல இதே அனுதின தியான நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நீங்களும் தவறாம கலந்து கொள்ளுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். உம் வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்